உடனே நானும் அதே மாதிரி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு நிறைய ஒரிஜினல் சாக்லேட்ஸை லோட் பண்ணிக்கிட்டேங்க. அந்த பேட்டரில் லோட் பண்ணிவிட்டு அதையும் அந்த சாக்லேட்டை இதில் ஒளிச்சு வைக்கிறது பாருங்கள், அதில் தான் நம்ம ஃபுல் திறமையும் காட்டணும். அப்போனா தான் அது கட் பண்ணும்போது உள்ள சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி வருங்க. பேக் பண்ணி எடுத்ததும் எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. சுட சுட கொதிக்க இருந்தாலும் பரவாயில்லன்னு பீஸ் போட்டுட்டேங்க. பாருங்கள், துளி கூட ப்ரௌனி வந்து பேப்பரில் ஒட்டவே இல்லைங்க. செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அதே மாதிரி எடுத்து கட் பண்ணோடனே உள்ள சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி வருது. பார்க்குறக்கே சூப்பராக இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கூயாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவே நம்ம ஏன் நியூ இயர் ஆஃபராக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க நியூ இயருக்கு நான் ஆஃபர் போட்டிருக்கோங்க. ஜாக்கோ லாவா ப்ரௌனிஸ். யாருக்காவது ப்ரௌனிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்ஸ் எப்போவுமே இப்படி மெல்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகுங்க. லைட்டாக ரீஹீட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே